ஆனால் சென்னையில் இருந்தால் நான் தொடங்குறேன். இல்லைண்ணா இன்ன வரைக்கும் பிளான் பண்ணல. இதுக்கு மேலே தான். ஆமாங்க சார். இப்போது என்னோடய நாலேஜ்க்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் அந்த ஆன்லைன் புக் பண்ணுறதோ இல்லை நேரடியாக எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிடுவேன். அதுக்கு மேலே நான் புக்கிங் ஒவ்வொரு இதாக பண்ணிப்பேன். ஆமாம். 6000 7000 மினிமம் 3000 பேசுறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபேன் அவனுக்கு அப்பா அம்மா காசுல தான் இன்னமும் ஒரு ஃபேன் என்றும் அப்பா அம்மா காசுல தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 6000 டிக்கெட் வந்து பார்க்க முடியும்? ஃபேனா நீங்க பேசுங்க. நான் ஃபேனா அதே மாதிரி ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அந்த ரூபாய் கொடுத்து ஒரு ஃபேனா அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்கறது சத்தியமாக கஷ்டமான விஷயம்தான். அவனுக்கு சந்தோஷமாகுது இல்லை, அதுக்கு அவன் திருப்திப்படுத்திக்கிறான். அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நான் பேச முடியாது. அவன் எப்படி அமௌண்ட் இது பண்ணுறான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நானே எடுத்துக்கோங்க, நான் எப்படியாவது ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது என்னை திருப்திப்படுத்துது. என் வீட்டில் காசு கேட்குறனாலும் என்னை கஷ்டப்படுத்தினது இல்லை, அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எப்படியாவது பார்த்துருவோம் சார். அதான் அதுக்கு உலக நாடுகளை யுஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகளை பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஆமாங்க சார் படிப்பு கல்வி வளர்க்கக்கூடிய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட தாலி செயினை விட்டு காசு சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? ஏன்னா தமிழ் சமூகம்னு இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி அதுதான். நம்ம தனிப்பட்டு நம்மளை நம்மளே குத்திக்க வேண்டாம்.